ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்பு எதுவுமே வைக்காத அன்றைக்கி இந்த மாதிரி கீரை வச்சு செய்து கொடுங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இந்த கீரை மட்டுமே வச்சு சாதத்தோடு பரட்டி சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கைகாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்பெல்லாம் வலுப்பெறதுக்கு குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே இந்த கீரையை அடிக்கடி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கீரை ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பும் 1/2 கப் அளவு துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வரும். இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரியவங்களெலாம் சாப்பிட்றதா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம், ஒரே ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 5-6 பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக நல்ல பூ மாதிரி வெந்து வரும். இப்போ கீரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த கீரை வாங்கினாலும் சரிங்க, அதை 2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பொரியல் செய்தாலும் சரி, கூட்டு செய்தாலும் சரி, கீரையை கொஞ்சம் அரிஞ்சிட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமே மசிஞ்சிரும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அதனால் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினாலே போதும். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் 1-2 கிள்ளிட்டு சேர்த்துருக்குறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் லேயராக பிரிஞ்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கீரை இந்த மாதிரி 1-2 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடையிறதுக்கு தேவையில்லை, இல்லைனா தனியாக கடையணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு 3 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து நல்லா வேக விட்டுடலாம். நான் பருப்பில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கீரையில் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். கீரை ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் விசில் எல்லாம் போயிட்டு பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க. துளி கூட தண்ணியே இல்லை. அதே நேரம் பருப்பு நல்லா குழஞ்சு வந்திருக்கு. பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும். துவரம் பருப்பு 1-2 தான் வெந்திருக்கும். அதாவது நல்லா வெந்திருக்கும், குழஞ்சிருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் கீரை கடையிலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லாவே கால்வாசி அளவு வெந்து வந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசிஞ்சிருக்கக்கூடாது, ஒரு கால்வாசி அளவு வெந்திருக்கணும். இந்த டைமில் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை பருப்பு கூட சேர்த்துட்டு அதையும் இந்த கீரையோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு முறை நல்லா கொதிச்சு வரட்டும். கீரை கால்வாசி அளவு தான் வெந்திருந்தது. அந்த டைம்லேயே நான் பருப்பு சேர்த்துட்டேன். அப்போ தான் கரெக்டாக கீரை வெந்து வரும்போது பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இடையில கிண்டி விடுங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடியில் கடாயில் ஒட்டி வரும். அதனால் இடையில கிண்டி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரே ஈவனாக வெந்து வரும், அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ நம்ம பருப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைமில் நல்லாவே கீரையும் பருப்பும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அதே நேரம் நல்லா கொதிச்சும் வந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் சாதத்தோட வெறுமனே பரட்டி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே இறக்கிருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஆறினோடனே பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக இல்லை, கரெக்டாக பக்குவமாக இருக்குது. இது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தேங்காய் பத்தையை மட்டும் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா கீரை கூட்டு வந்து இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த கீரையை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தொட்டுக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க. கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை கூட்டை வந்து கொஞ்சமாக வற்ற விட்டுட்டு கூட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சிறுகீரை கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.